தந்தையாகிய ஆவியானவரே, நீங்கள் தான் இந்த நாளிலே இந்த நாளுக்குரிய சத்தியத்தின் வார்த்தைகளை சத்திய பரிசுத்த ஆவியானவர் பரிசுத்த வேதாகமத்திலிருந்து எங்களுக்கு எடுத்துரைக்கிறவர், எங்களுக்கு எடுத்து உரைப்பீராக, நீரே போதிப்பீராக. எங்களுக்கு மிகுந்த பலனை உண்டு பண்ணுகிற தேவ வார்த்தைகள் எங்களுக்கு கடந்து வர நாங்கள் உமது நாமத்தினாலே, கிறிஸ்தேசுவின் நாமத்தினாலே உம்மிடத்திலிருந்து வாங்கி உட்கொள்ள அல்லேலூயா கிருபை செய்வீராக. ஆவியானவரே, தகப்பனே வருவீராக. இவ்வேளையை பொருட்படுத்துங்க, மண்ணோட்டை மறைத்து கொள்ளுங்க. மாம்சமும் இரத்தமும் வேதத்தை நீர் கூடாதவைகளும் புறம்பானவைகள் ஒன்றும் ஒரு காலமும் என்னிலே காணக்கூடாதபடி தகப்பனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தின் அக்கினினாலும் இரத்தத்தின் அக்கினினாலும் என்னிலே வேரோடு சுட்டரிக்கப்பட்டு போவதாக. உம்முடைய அளவற்ற மன்னிப்பும் கிருபையும் இரக்கமும் தயவும், உம்முடைய வெளிச்சமும் ஒளியும், உம்முடைய நித்திய ஜீவ ஒளியும், உம்முடைய அபிஷேகமும் கிருபா வரங்களும், உம்முடைய தெய்வீக பிரசன்னமும், உம்முடைய அக்கினியும், உம்முடைய அன்பும், உம்முடைய வல்லமையும் பலனும், உம்முடைய சத்தமும் சுகமும் என்னையும் லைவில் இணைந்திருக்கிற ஆராதனையிலே பங்கு பெறுகிற யாவரையும் ஆட்கொள்வதாக, ஆளுகை செய்வதாக. எங்கள் பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவருடைய நாமம் மட்டுமே மகிமைப்படுவதாக. இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். கர்த்தருடைய நாமத்திற்கு ஸ்தோத்திரம். ஒன்றும் உங்களை சேதப்படுத்த மாட்டாது என்று சொன்ன அவர் வார்த்தை இன்றளவுக்கும் கர்த்தர் அதை மெய்ப்பித்துக்கிட்டே வரார். ஒன்றும் உங்களை சேதப்படுத்த மாட்டாது என்ற என்ன வேற பகுதி வாசிக்கணும்னு நினச்சிங்களா? ஒன்றும் உங்களை சேதப்படுத்த மாட்டாது என்று சொன்ன சர்வ வல்லமுள்ள தேவன் உடைய வார்த்தையானது சத்தியம். அப்போ ஒன்றும் உங்களை சேதப்படுத்த மாட்டாது என்று சொல்லும் பொழுது தேவன் தெரிந்து கொண்ட பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் ஒரு சுத்தமாக்குதல் என்கிற ஒரு காரியம் நடக்கும். தேவ பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் வெளியரங்கமாக ஒரு வேளை குடி, பீடி, சிகரெட்டு, கஞ்சா, வேறு என்னென்ன வெளியரங்கமான சில பழக்க வழக்கங்கள், அந்த பழக்க வழக்கங்கள்லாம் இல்லை, அந்த மாதிரிலாம் இல்லை. பணத்தை விரயமாக்குற இது இல்லை, ஜூதாட்டம் பண்ணுற காரியங்கள் இல்லை, கேம்பிளிங் பண்ணுறதெல்லாம் இல்லை, இப்படி அநேக காரியங்கள் அதெல்லாம் இல்லை 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 அப்படின்னு மனுஷர் கேள்விப்படும் போது எவ்வளோ நல்லவங்களாக இருக்காங்க, எவ்வளோ அருமையானவங்களாக இருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி இருந்தாலும் கூட கர்த்தர் தாம் தெரிந்து கொண்ட பிள்ளைகளாக இருப்பார்களானால் கண்டிப்பாக கர்த்தர் சுத்தமாக்கி பொன்னா விளங்க செய்வார். சுத்தமாக்கி பொன்னா விளங்க செய்து தான் அவர் தாம் வாக்கு பண்ணின எல்லா ஆசீர்வாதத்தை ஒன்றும் குறைவில்லாமல் கொடுப்பாரு. சொன்னதுக்கு மேலே சொல்லாமல் மறைச்சி வச்சிருக்கிற ஆசீர்வாதத்தையும் சேர்த்து கொடுப்பார். அந்த ஒரே தேவனாய் சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறவர் அவர் ஒருத்தர் தான். சர்வ ஜீவனுக்கு அதிபதியாக வீற்றிருக்கிறவரும் அவர் ஒருத்தர் தான். சர்வ ஜனத்தினுடைய ஜீவனை தன் கைக்குள்ளே வச்சிருக்கிறவரும் அவர் தான். பூமி மட்டும் இல்லை, அண்ட சராசரங்கள் அனைத்தையும் தமது ஆளுகைக்குள்ளே வச்சிருக்கிறவர், சிருஷ்டித்து ஆளுகைக்குள்ளே வைத்திருக்கிறவர் அவர் தான். எல்லாமே அவருக்குள்ளே தான் அடக்கமாக இருக்குது. அவர் ஒருத்தர்கிட்ட தான். அவர் தான் சர்வ வல்லமுள்ள கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. அவர் சொன்ன வார்த்தை, ஒன்றும் உங்களை சேதப்படுத்த மாட்டாது என்று சொல்லி சுத்தமாக்குதல். இந்த சுத்தமாக்குதலில் அநேக விதமான போர்கள், யுத்தங்கள் வருகிறது. அநேக யுத்தங்கள் வருகிறது. சங்கீதம் 109 சங்கீதம் 109 சங்கீதம் 1-5.
நான் துதிக்கும் நான் துதிக்கும் தேவனே, மௌனமாயிராதேயும். துன்மார்க்கனுடைய வாயும் கபட்டு வாயும் எனக்கு விரோதமாய் திறந்திருக்கிறது. கள்ள நாவினால் என்னோடே பேசுகிறார்கள். பகையுண்டாக்கும் வார்த்தைகளால் என்னை சூழ்ந்து கொண்டு முகாந்திரமில்லாமல் என்னோடே போர் செய்கிறார்கள். என் சிநேகத்துக்கு பதிலாக என்னை விரோதிக்கிறார்கள். நானோ ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிறேன். நன்மைக்கு பதிலாக எனக்கு தீமை செய்கிறார்கள். என் சிநேகத்துக்கு பதிலாக என்னை பகைக்கிறார்கள். பாருங்க, கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் பேஜ் 262 262. கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் 17-21. மாம்சம் ஆவிக்கு விரோதமாகவும் ஆவி மாம்சத்துக்கு விரோதமாகவும் இச்சிக்கிறது. நீங்கள் செய்ய வேண்டும் என்றிருக்கிறவைகளை செய்யாதபடிக்கு இவைகள் ஒன்றுக்கொன்று விரோதமாயிருக்கிறது. ஆவியினால் நடத்தப்படுவீர்களானால் நீங்கள் நியாயப்பிரமாணத்துக்கு கீழ்ப்பட்டவர்கள் அல்ல. மாம்சத்தின் கிரியைகள் வெளியரங்கமாயிருக்கின்றன. அவையாவன விபச்சாரம், வேசித்தனம், அசுத்தம், காமவிகாரம், விக்கிரக ஆராதனை, பில்லிசூனியம், பகைகள், விரோதங்கள், வைராக்கியங்கள், கோபங்கள், சண்டைகள், பிரிவினைகள், மார்க்க பேதங்கள், பொறாமைகள், கொலைகள், வெறிகள், களியாட்டுகள் முதலானவைகளே. இப்படிப்பட்டவைகளை செய்கிறவர்கள் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்தரிப்பதில்லை என்று முன்னே நான் சொன்னது போல இப்பொழுதும் உங்களுக்கு சொல்லுகிறேன். எத்தனை இதெல்லாம் மனுஷனிடத்துல யுத்தம் பண்ணுறது. இது மனுஷனுக்குள்ளேயும் இராதபடி தேவனுடைய நாமத்தின் அக்கினியும் அவர் வார்த்தையின் அக்கினியும் அவர் இரத்தத்தின் அக்கினி தான் இதை தேவ பிள்ளைகளுக்குள்ளே இராதபடி வெளியே எடுக்குது, வேரோடு எடுக்குது. என்ன எதுக்காக எடுக்க வேண்டியதாக இருக்குது? நீங்கள் 17ஆம் வசனம், நீங்கள் செய்ய வேண்டிய இருக்கிறவைகளை செய்யாதபடி, தேவன் நமக்கு சொல்லி இருக்கிறத செய்யாதபடி, தேவன் நமக்கு சொல்லி இருக்கிறத செய்யாதபடி செய்யறதுக்காக நமக்கு விரோதமாக இது கிரியை செய்யுது. அதை கர்த்தருடைய நாமத்தை நம்பி இருக்கிறவர்களுக்கு, கர்த்தருடைய வார்த்தையை நம்பி இருக்கிறவர்களுக்கு, கர்த்தருடைய நாமத்தை நோக்கி கூப்பிடுகிறவர்களுக்கு, அவர் இரத்தத்தை, ஏசப்பாவுடைய இரத்தத்தை கிட்ட மன்னிப்பு கேட்டு ஒரு இரக்கத்துக்கும் கிருபைக்கும் கர்த்தருடைய இரத்தத்துக்கு கெஞ்சுகிறவர்களுக்கு கர்த்தருடைய நாமமும் இரத்தமும் இவைகளில் எல்லாவற்றிலிருந்தும் அவர்களை வெளியே கொண்டு வருது. அதை இந்த கிரியைகளை அழித்து சுத்தமாக்கி வெளியே கொண்டு வருது. அப்போ இதெல்லாம் பண்ணணும்னா இதுக்கு என்ன நடக்கும்? இதுக்குள்ள ஒரு பெரிய யுத்தம், போர் நிறைய. இதில் என்ன நடக்குது? போர் நடக்குது. 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். ஒன்று பேதுரு 2ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். பிரியமானவர்களே, அந்நியர்களும் பரதேசிகளுமாய் இருக்கிற நீங்கள் ஆத்துமாவுக்கு விரோதமாய் போர் செய்கிற மாம்ச இச்சைகளை விட்டு விலகி
பிரியமானவர்களே, அந்நியர்களும் பரதேசிகளுமாய் இருக்கிற நீங்கள் ஆத்துமாவுக்கு விரோதமாய் போர் செய்கிற, நம்மளுடைய ஆத்துமா தான் பரலோகத்துக்கு போகுது. கத்தர்கிட்ட போகணுன்னு கத்தர் கூப்பிட்டார்னா ஆத்துமா தான் போகும். அப்போ இந்த ஆத்துமாவுக்கு விரோதமாக கிரியை செய்து எதுக்கு? நம்ம ஏசப்பா பிள்ளையாகவும் இந்த பூமியில் வாழக்கூடாது. வாழ்ந்து ஏசப்பாவுக்கு பிரியமாக வாழ்ந்து தேவன் செய்ய சொன்னதை மாத்திரம் செய்து, செய்யாதே என்று சொல்கிறத ஒருபோதும் செய்யாதிருந்து கர்த்தருக்கு பிரியமாக வாழ்ந்து பரலோகத்துக்கு போயிடக்கூடாது. இது சாத்தானுங்க கடைசி மூச்சு வரைக்கும் அந்த யுத்தத்தை நடப்பிப்பானுங்க. கர்த்தரோ அவைகளுக்கு எல்லாவற்றுக்கும் நீங்களாக்கி சேதமடையாதபடி, நாம் அதில் அழிஞ்சிராதபடி, அதில் சிக்குண்டுடாதபடி தப்புவித்து காப்பாற்றி, என்னாலும் தப்புவித்து காப்பாற்றி அவர் சமூகத்தில் வந்து சேர்க்கும் பரியந்தமும் காத்துக்குவார். இதுக்கு போர் நடக்குது, யுத்தங்கள் நடக்குது. என்ன? யாக்கோபு 4ஆம் அதிகாரம் 1-4. உங்களுக்குள்ளே யுத்தங்களும் சண்டைகளும் எதினாலே வருகிறது? உங்கள் அவயவங்களில் போர் செய்கிற இச்சைகளினால் அல்லவா? நீங்கள் இச்சித்தும் உங்களுக்கு கிடைக்கவில்லை. நீங்கள் கொலை செய்தும் பொறாமை உள்ளவர்களாயிருந்தும் அடையக்கூடாமற் போகிறீர்கள். நீங்கள் சண்டையும் யுத்தமும் பண்ணியும் நீங்கள் விண்ணப்பம் பண்ணாமல் இருக்கிறதினாலே உங்களுக்கு சித்திக்கிறதில்லை. நீங்கள் விண்ணப்பம் பண்ணியும் உங்கள் இச்சைகளை நிறைவேற்றும்படி செலவழிக்க வேண்டுமென்று தகாத விதமாய் விண்ணப்பம் பண்ணுகிறபடியினால் பெற்றுக்கொள்ளாமல் இருக்கிறீர்கள். விபசாரிகளே, உலக சிநேகம் தேவனுக்கு விரோதமான பகை என்று அறியீர்களா? ஆகையால் உலகத்துக்கு சிநேகிதனாயிருக்க விரும்புகிறவன் தேவனுக்கு பகைஞனாகிறான். இப்போ எத்தனை விதத்தில் சுத்தம் பண்ண வேண்டியதாக இருக்குது. மகா பரிசுத்தம் பண்ண வேண்டியது இருக்குது. பரிசுத்தம் பண்ண வேண்டியிருக்கு. தானியேலின் புஸ்தகம், போரும் வெற்றியும். தானியேல் 6ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து. ராஜ்யம் முழுவதையும் ஆளும்படிக்கு தன் ராஜ்யத்தின் மேல் 120 தேசாதிபதிகளையும் ராஜாவுக்கு நஷ்டம் வராதபடிக்கு அந்த தேசாதிபதிகள் கணக்கு ஒப்புவிக்கிறதற்காக அவர்களுக்கு மேலாக 3 பிரதானிகளையும் ஏற்படுத்துவது தரியுவுக்கு நலமென்று கண்டது. இவர்களில் தானியேல் ஒருவனாயிருந்தான். இப்படி இருக்கையில் தானியேல் பிரதானிகளுக்கும் தேசாதிபதிகளுக்கும் மேற்பட்டவனாயிருந்தான். தானியேலுக்குள் விசேஷித்த ஆவி இருந்தமையால் அவனை ராஜ்யம் முழுமைக்கும் அதிகாரியாக ஏற்படுத்த ராஜா நினைத்தான். அப்பொழுது பிரதானிகளும் தேசாதிபதிகளும் ராஜ்யத்தின் விசாரிப்பிலே தானியேலை குற்றப்படுத்தும்படி முகாந்திரம் தேடினார்கள். ஆனாலும் ஒரு முகாந்திரத்தையும் குற்றத்தையும் கண்டுபிடிக்க அவர்களால் கூடாதிருந்தது. அவன் உண்மையுள்ளவனாயிருந்தபடியால் அவன் மேல் சுமந்த யாதொரு குற்றமும் குறைவும் காணப்படவில்லை. அப்பொழுது அந்த மனுஷர், நாம் இந்த தானியேலை அவனுடைய தேவனை பற்றிய வேத விஷயத்திலே குற்றப்படுத்தும் முகாந்திரத்தை கண்டுபிடித்தால் ஒழிய அவனை வேறொன்றிலும் குற்றப்படுத்தும் முகாந்திரத்தை கண்டுபிடிக்க கூடாது என்றார்கள். பின்பு அந்த பிரதானிகளும் தேசாதிபதிகளும் கூட்டம் கூடி ராஜாவினிடத்தில் போய் அவனை நோக்கி, தரியு ராஜாவே, நீர் என்றும் வாழ்க. எவனாகிலும் 30 நாள் வரையில் ராஜாவாகிய உம்மை தவிர எந்த தேவனையானாலும் மனுஷனையானாலும் நோக்கி யாதொரு காரியத்தை குறித்து விண்ணப்பம் பண்ணினால் அவன் சிங்கங்களின் கெபியிலே போடப்பட ராஜா கட்டளை பிறப்பித்து உறுதியான தாக்கீது செய்ய வேண்டுமென்று ராஜ்யத்தினுடைய எல்லா பிரதானிகளும்
மந்திரிமார்களும் தலைவர்களும் ஆலோசனை பண்ணி கொண்டிருக்கிறார்கள். ஆதலால் இப்போது ராஜாவே, மேதியருக்கும் பெர்ஷியருக்கும் இருக்கிற மாறாத பிரமாணத்தின்படியே அந்த தாக்கீது மாற்றப்படாதபடி நீர் அதை கட்டளையிட்டு அதற்கு கையெழுத்து வைக்க வேண்டும் என்றார்கள். அப்படியே ராஜாவாகிய தரியு அந்த கட்டளை பத்திரத்துக்கு கையெழுத்து வைத்தான். தானியேலோவென்றால் அந்த பத்திரத்துக்கு கையெழுத்து வைக்கப்பட்டதென்று அறிந்த போதிலும் தன் வீட்டுக்குள்ளே போய் தன் மேல் அறையிலே எருசலேமுக்கு நேராய் பலகணிகள் திறந்திருக்க அங்கே தான் முன் செய்து வந்தபடியே தினம் 3 வேளையும் தன் தேவனுக்கு முன்பாக முழங்கால் படியிட்டு ஜெபம் பண்ணி ஸ்தோத்திரம் செலுத்தினான். அப்பொழுது அந்த மனுஷர் கூட்டங்கூடி தானியேல் தன் தேவனுக்கு முன்பாக ஜெபம் பண்ணி விண்ணப்பம் செய்கிறதை கண்டார்கள். பின்பு அவர்கள் ராஜாவுக்கு முன்பாக வந்து, ராஜாவின் தாக்கீதை குறித்து எந்த மனுஷனாகிலும் 30 நாள் வரையில் ராஜாவாகி உம்மை தவிர எந்த தேவனையானாலும் மனுஷனையானாலும் நோக்கி யாதொரு காரியத்தை குறித்து விண்ணப்பம் பண்ணினால் அவன் சிங்கங்களின் கெபியிலே போடப்பட வேண்டும் என்று நீர் கட்டளை பத்திரத்தில் கையெழுத்து வைத்தீர் அல்லவா என்றார்கள். அதற்கு ராஜா, அந்த காரியம் மேதியருக்கும் பெர்ஷியருக்கும் இருக்கிற மாறாத பிரமாணத்தின்படி உறுதியாக்கப்பட்டதே என்றான். அப்பொழுது அவர்கள் ராஜாவை நோக்கி, சிறைப்பிடிக்கப்பட்ட யூதேயா தேசத்தின் புத்திரரில் தானியேல் என்பவன் உம்மையும் நீர் கையெழுத்து வைத்து கொடுத்த கட்டளையையும் மதியாமல் தினம் 3 வேளையும் தான் பண்ணும் விண்ணப்பத்தை பண்ணுகிறான் என்றார்கள். ராஜா இந்த வார்த்தைகளை கேட்டபோது தன்னில் மிகவும் சஞ்சலப்பட்டு தானியேலை காப்பாற்றும்படிக்கு அவன் பேரில் தன் மனதை வைத்து அவனை தப்புவிக்கிறதற்காக சூரியன் அஸ்தமிக்கு மட்டும் பிரயாசப்பட்டு கொண்டிருந்தான். அப்பொழுது பாருங்க நம்ம இதை அநேக முறை இதை கேட்டிருக்கிறோம், இந்த வார்த்தையை சத்தியத்தை கேட்டிருக்கிறோம். இந்த ராஜா தரியு ராஜா 120 தேசத்துக்கும் நம்ம நாடு சேர்த்து 120 தேசத்துக்கும் அதிபதியாக இருக்கிறார். அதிபதியாக வந்த இவர் அரசாங்கத்தில் நல்ல நிர்வாகத்தை கட்டமைப்பு பண்ணுறதுக்காக எல்லாம் சரிப்படுத்தி தன்னுடைய புதிய ஆட்சியில் இதை கைப்பற்றி இருக்கிற ஆட்சி இது. இந்த ஆட்சியில் தேசத்து 120 தேசங்களுக்குரிய நிர்வாக காரியங்கள் எல்லாவற்றிலும் அதில் எந்த திருட்டுத்தனம் கள்ளத்தனம் எதுவும் நடக்கக்கூடாது. ராஜாவுக்கும் அரசாங்கத்துக்கும் எந்த நஷ்டங்கள் வந்துடக்கூடாது. ராஜாவுடைய நல்ல திட்டங்கள் மக்களிடத்தில் போய் சேரணும், மக்கள்கிட்ட போய் நன்மையாக போய் சேரணும். இதெல்லாம் கையாடல் பண்ணுகிற காரியங்கள் அநேகம் இருக்கும். அதெல்லாம் இதெல்லாம் அந்த அனுபவத்துக்குள்ளே வந்ததுனால தான் இதெல்லாம் நிறைய திருட்டுத்தனம் கொடுப்பானுங்க. 1000 ரூபா செலவான இடத்துல 5000 ரூபா செலவாச்சின்னு கணக்கு கொடுப்பானுங்க. 5 லட்ச ரூபா செலவான இடத்துல 50 லட்ச ரூபா செலவாச்சின்னு கணக்கு கொடுப்பானுங்க. அதுக்கு கையெழுத்து போடுறதுக்குன்னு ராஜா நியமிச்சிருக்கிறவனுங்களுக்கு ஒரு 5 லட்ச ரூபாயை கொடுத்துட்டு அவன் கையெழுத்து போட்டுருவான். அவன் கையெழுத்து ராஜா எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு அத்தனை நோட்டு புக்கையும் பார்த்துக்கிட்டுலாம் ராஜாவால் என்ன பண்ண முடியாது, இருக்க முடியாது என்கிற அநேக ஓட்டைகள் நிறைய இருக்குது. இதெல்லாம் சரி செய்யணும், இதெல்லாம் ரொம்ப கரெக்ட் பண்ணணும் அப்படின்னு சொன்னால், இதுக்கு முன்னாடி இருந்த ராஜ்யத்திலலாம் இருந்த தானியேல் கடவுளுடைய ஆவியை பெற்றவன், மெய்யான தேவனாகிய கர்த்தருடைய ஆவியை பெற்றவன். அவருடைய ஆவியை பெற்றது மட்டும் இல்லாமல் தேவனுடைய ஆவினாலே அவனுக்கு அந்த ஞானம், அந்த நிர்வாகம் பண்ணுகிற ஞானம், கணக்குகளை சரியாக இது பண்ண கையாண்டு செய்கிற காரியங்கள், அது எல்லாவற்றிலும் நிர்வாக திறமைகள், சகல தாளந்துகளும் கிருபையையும் தானியேலுக்கு கர்த்தர் மற்ற எல்லாரை காட்டிலும் அதிகமாய். ஒரு ஆடிட்டர் இருக்கிறாருன்னா, ஒரு மிக திறமையான ஒரு ஆடிட்டர்னா, ஒரு 10 ஆடிட்டரை ஒரு ஆடிட்டராக சேர்த்தா எப்படி இருக்குமோ அதுபோல். ஏன்னா ஒரு இடத்துல அவர் 10 மடங்கு சமத்தனாக ராஜா கண்டான் என்று. தானியேலை 10 மடங்கு சமத்தனாக
கண்டான் என்று. அப்போ 10 மடங்கு கர்த்தர் அவரை ஆசீர்வதித்தார். கர்த்தர் அவரை ஆசீர்வதித்திருந்தார். தம்முடைய ஆவினாலும் தம்முடைய எல்லையில்லா ஞானத்தினாலும் சகலத்தையும் அறிந்து கொள்ளுகிற காரியத்தினாலும் எல்லாவற்றையும் திறம்பட செய்கிற காரியத்தினாலும் அவர் நிறைய அநேகவற்றில் நிரப்பியிருந்தார். இது தரியு அவரை குறித்து கேள்விப்பட்டதும், அதனால் எந்த சூழ்நிலையிலும் தானியேலை நம்ம மிஸ் பண்ணிடக்கூடாது, தானியேலை விட்டுறக்கூடாது, தானியேலை நம்ம பயன்படுத்தணும், தானியேலை நம்ம பயன்படுத்தணும். ராஜாவுக்கும் நல்லது, ராஜாங்கத்துக்கும் நல்லது விட்டுறக்கூடாது என்று சொல்லி அதில் உறுதியாக இருந்து 120 தேசங்களுக்கு 3 பிரதானிகளை நியமிக்கணும். நிதித்துறையை சார்ந்த 3 பிரதானிகளை நியமிக்கணும். அதில் 3ல் இவரை தான் பிரதானமானவராக நியமிக்கணும் என்று. இது பல நாட்களாக யோசித்திருப்பார். ராஜா எடுத்த முடிவு இது. ராஜா எடுத்த முடிவு அந்த ராஜாக்குள்ளே கர்த்தர் வச்சிருந்த ஒரு நன்மையான காரியம். ஆனால் இது ஒரு பெரிய யுத்தம் இதில் வரப்போகுது. இதுக்குள்ளே ஒரு யுத்தம் வரப்போகுது. இது ராஜா மனசில் இருக்கிறத வெளியே வருது, ராஜாவுடைய மனசில் இருக்கிறது வெளியே தெரிய வருது. அவருடைய ராஜாங்கத்துக்குரியவங்க மந்திரிமார்களோடு கூட அவருடைய உதவியாளர்களோடு அவர் பேசும்போது சொல்லுவார் இல்லையா, தானியேலை இப்படி கொண்டு வரணும், தானியேலை தான் நான் அப்பாயின்ட் பண்ண போகிறேன், தானியேலை தான் பதவி பிரமாணம் பண்ண போகிறேன் அப்படிலாம் சொல்லும்போது, ஆஹா இதுக்கு முன்னாடி நம்ம கொள்ளையடிச்சிட்டு இருந்தோமே, இதுக்கு முன்னாடி ஒவ்வொரு ஸ்கீமுக்கும் நம்ம திருட்டு கணக்கு கொடுத்துட்டு இருந்தோமே, ராஜாவுக்கு நல்லா குல்லா போட்டுக்கிட்டு இருந்தோமே, இப்போ என்ன பண்ண முடியாது, ஒன்றும் பண்ண முடியாது. ராஜாவா கேட்குற மாதிரியே இல்லை. ராஜா அதாவது இவனுங்க சொல்கிறதெல்லாம் ராஜா கேட்குற மாதிரியே இல்லை. நம்ம ஊர் பாஷையில் சொல்லணும்னா ராஜாவுக்கு செவிட்டு காது மாதிரி இருக்குது, ராஜாவுக்கு செவிட்டு விரியம் மாதிரி இருக்குது. ஒன்று கூட தலைக்குள்ளே என்ன செய்ய மாட்டேங்குது, ஏற மாட்டேங்குது. ரொம்ப வருஷம் தானியேலை பழகின மாதிரியும், தானியேலோட ரொம்ப வருஷம் கூடவே இருந்த மாதிரியும் இப்படியெல்லாம் இது பண்ணுறாரு. இதுக்கு முன்னாடி ராஜாவோட இருந்த நாங்கள்லாம் பிரதானமானவங்களா, திறமையானவங்களா, நம்பிக்கையானவங்களா, உண்மையானவங்களா ராஜாவுக்கு தெரியலையா கண்ணுக்கு? இப்போ அவன்தான் தெரியுதா எல்லாமே, அவன்தான் அந்த தானியேல் தான் தெரியுதா அப்படின்னு? அவன் வேற தேசத்தான், இந்த தேசத்துக்கு அடிமையாக வந்தவன், இப்படி பல காரியங்கள் பேசியிருப்பாங்க. முடிவு பண்ணிட்டாரு ராஜா என்ன பண்ணிட்டாரு, முடிவு பண்ணிட்டாரு. ராஜா முடிவு பண்ணாரு. சாத்தான் ஒரு முடிவு எடுத்தான். அவன் ஒரு முடிவு எடுத்தான். பொய்க்கு ராஜா ஒரு முடிவு எடுத்தான். தானியேலை எந்த விதத்திலையும் குற்றம் கண்டுபிடிக்கவே முடியாது. அவன் தேவனை தேடுகிற விஷயத்தில் மட்டும்தான் அவனை குற்றம் கண்டுபிடிக்க முடியும். அதுவும் எந்த மாதிரி பண்ணலாம். ராஜாவுக்கு எங்கே வீக் இருக்கு, ராஜாவுக்கு எங்கே வீக் இருக்கு, எங்கே வீக்காக இருக்கார் அவர், எந்த பகுதியில் வீக்காக இருக்கார் என்னது பார்ப்போம் என்று சொல்லிட்டு ஒரு ஐடியா போடுறானுங்க. 30 நாளைக்குள்ள ராஜாவாகிய உங்களை தவிர வேற எந்த தேவனையும் மனுஷனையும் கும்பிடக்கூடாது, தேடக்கூடாது, கும்பிடக்கூடாது, அதை நமஸ்கரிக்கக்கூடாது, பண்ணக்கூடாது. ராஜாவை மட்டும்தான். எத்தனை நாளைக்கு? 30 நாளைக்கு மட்டும்தான். ராஜா என்னது, எத்தனை நாளைக்கு? 30 நாளைக்கு தான் இவர். அந்த 30 நாளுக்கு இவர் கடவுள். 30 நாளுக்கு மட்டும் இவர் கடவுள்னா இவருக்கு அப்படியே கீழேருந்து மேலே வரைக்கும் அருண் ஐஸ்கிரீம்குள்ளேயே போன மாதிரி இருக்கு அவருக்கு என்ன பண்ண மாதிரி இருக்கு, இது தெரியாதோ, அருண் ஐஸ்கிரீம்னா தெரியாதா? ஐஸ்கிரீமுக்குள்ளே போன மாதிரி இருக்கிறார் ராஜா.
30 நாளைக்கு நீங்கள் தான் கடவுள் ராஜான்னு. என்னன்னு? நீங்கள் தான் கடவுள்னுன்னா ஜில்லுன்னு ஆயிட்டாரு. அந்த தாக்கீதை குறித்த எந்த ஒரு காரியத்தையும் அவர் கேட்கல. இதனுடைய பின் விளைவுகள் என்ன, இது யாருக்காக பின்னப்படுகிறது, இது யாரை சிக்க வைக்கிறதுக்காக பின்னப்படுகிறது, யாருக்கு விரிக்கப்பட்ட வலை, ராஜாவுடைய விருப்பம் 120 தேசத்திலும் 3 பிரதானிகளை நியமிக்கணும். அந்த 3 பிரதானியில் பிரதானமான தலைமையாக தானியேலை வைக்கணுங்கிற அந்த நோக்கத்தை அழிக்கிறதுக்கும், தானியேலை அழிக்கிறதுக்கும், வேரோட அழிக்கிறதுக்கும் இதை கொண்டு வந்திருக்கிறாங்க என்பதை ராஜா அறியலை. அந்த பெருமை, அந்த உள்ளான பெருமை எல்லாமே ராஜா கடவுள் பாருங்க. 30 நாளைக்கு தான் சொல்லியிருக்கானுங்க. ஏன் 300 நாள் சொல்லியிருக்கலாம்ல, ஏன் சொல்லலை? கரெக்ட் கரெக்ட். நீங்கள் என்ன சொல்கிறீங்க? 30 நாளைக்குன்றது 300 நாளைக்கு வச்சிருக்கலாம்ல. அதாவது ஒரு வேளை கூட தேவனை நோக்கி கூப்பிடாம தானியேலால இருக்க முடியாது. எந்த நேரம்? ஒரு வேளை நேரம் தேவனை நோக்கி கூப்பிடாம அவரால் இருக்க முடியாது. 30 நாளே அதிகம். ஒரு வாரம் 4 நாள் சொன்னால் ராஜா சந்தேகப்பட்டுருவான். ராஜா சந்தேகப்பட்டுடுவான். அவனுங்க கடவுளை கும்பிட்றதுக்கெல்லாம் இவ்வளோ நாள் வச்சா கும்பிடாமல் இருக்க முடியுமேன்றதுக்காகலாம் இல்லை. அவனுங்களுக்கு நோக்கமே அவனுங்களுக்கு என்னது? தானியேல் அழியணும், தானியேல் அழியணும். இங்கே 30 நாள், இங்கே எத்தனை நாள்? 30 நாள். சாத்ராத் மேஷாக் ஆபேத் நேகோ, இந்த அதிகாரங்களுக்கெல்லாம் முந்தி சாத்ராத் மேஷாக் ஆபேத் நேகோக்கு வந்த சோதனை, அந்த அக்கினி சோதனை, அந்த பொற்சிலையை கும்பிடணும்னு. அது மிஞ்சி போனால் ஒரு வாரம் நடந்திருக்கோம், 4 நாள் நடந்திருக்கிறோம் அந்த விழா. அதோட போச்சு அந்த விழா. அந்த ஒரு நாள், அந்த ஒரு வேளை அந்த பொற்சிலைக்கு முன்னாடி கும்பிடணும். எப்படி? அதுதான் தெய்வம் என்று சொல்லி அதை கும்பிடணும். அதே ட்ரெண்டு தான் இங்கே கொண்டாந்துருக்கிறான். தெரியும், இங்கே 30 நாள் கொண்டாந்தான். அங்கே ஒரு நேரம் அதை எல்லாரும் கிண்ணறம் அதெல்லாம் வாசிக்கும்போது உழுந்து கும்பிடணும், ஒரே நேரம் கும்பிடணும்னு அங்கே வச்சான். அதே டேக்ஸ் தான் சாத்தான், பழைய சர்பம், அதே இதை தான் இங்கே கொண்டு வரான். அவங்க இந்த தாக்கியத்தை கொண்டு வரும்போது அநேகர் இடத்துல டிஸ்கஸ் பண்ணியிருப்பாங்க இல்லையா? நிறைய வல்லுநர்கள்னு சொல்லுவாங்க இல்லையா? நிறைய வல்லூர்கள் எல்லாம் வல்லுநர்கிட்ட என்னது வல்லூர் எல்லாம், அதுவும் ஒரு வகையான பாம்பு. வல்லூர் எல்லாம், இந்த பாம்புங்கள்லாம் இதை விட இன்னும் கொஞ்சம் பெஸ்ட்டாக இருக்கிற பாம்புங்க கிட்ட போய் எல்லாம் கேட்டு தான் இதை ரெடி பண்ணி கொண்டாந்துருப்பாங்க. ஒரு வேளை இது எதுக்குடான்னு திருப்பிட்டான்னா ராஜா, இப்போ என்ன அவசியம் வந்தது உங்களுக்கு? நான் தான் மனுஷனாச்சே, ராஜாவாக இருந்தாலும் நான் மனுஷன் தானே, என்னைக்குனாலும் நான் மண்ணில் தானே போகணும். நான் உயிரோட வறுக்க போகிறேன் 1000 வருஷமா? கிடையாது. எனக்கு முன்னாடி எங்கள் அப்பா இருந்தார் ராஜாவா, அதுக்கு முன்னாடி அவர் எங்கள் தாத்தா ராஜாவாக இருந்தார். அவரெல்லாம் இப்போ இருக்கவா செய்கிறாரு இல்லையா? கிடையாது. அப்புறம் என்ன அவசியம் வந்தது? என்ன கடவுளாக கும்பிடணும்னு? அவங்கவுங்களுக்கு நம்பிக்கையான கடவுளை கும்பிடட்டும், அவங்கவுங்க வழியில் போட்டோம். அதில் யாரும் குறுக்கீடு பண்ண வேண்டாம். அதில் யாரில் தேவையில்லாதது, ராஜாங்கத்துக்கு இதெல்லாம் தேவையில்லாதது. உங்களுக்கு வேலை இல்லைன்றதுனால இந்த வேலையை பண்ணுறீங்களா நீங்கள்? இல்லை வேற என்ன நோக்கத்தில் நீங்கள் கெட்ட எண்ணத்தில் இதை கொண்டாடுறீங்க? இதை பேப்பரெல்லாம் கீழ்ச்சி போட்டு அவங்க வேலையை பாருங்கன்னு சொல்லியிருந்தான்னா முடிஞ்சு போச்சு. ஒன்றுமே கிடையாது. ஆனால் தேவன் அனுமதிக்கிறார் இதுக்கு. தேவன் இந்த யுத்தத்துக்கு அனுமதிக்கிறாரு. ஆனால் கர்த்தர் தானியேலோட தான் இருக்கிறாரு.
கர்த்தர் தானியேலோட தான் இருக்கிறாரு. தானியேல் யாரோட இருக்காரு? கர்த்தரோட கூட தான் இருக்கிறாரு. கர்த்தரோட கூட தான் இருக்கிறாரு. ஒரு நல்ல உண்மையும் உத்தமமாக இருக்கிறாரு. கணக்கு வழக்கில் உண்மையும் உத்தமமாக இருக்கிறாரு. தன்னால் முடிஞ்ச வரைக்கும் ஜெபம் பண்ணுவார். எப்பயாவது வட்டி தன்னால் முடிஞ்ச வரைக்கும் உபவாசம் பண்ணுவார். அவங்களுக்கு இந்த சோதனை இல்லை. அவங்களுக்கு இந்த சோதனை கிடையாது. அவங்களுக்கு இதை சொல்லியிருந்தா, அல்லது நம்மளை போல உள்ளவங்களுக்கு சொல்லியிருந்தா, 30 நாள் தானே, 30 நாள் தானே கும்பிடு போட்டுடுறேன், மனசுக்குள்ளேயே ஜெபம் பண்ணிக்கிறேன், மனசுக்குள்ளேயே ஜெபம் பண்ணிக்கிறேன், கதவெல்லாம் ஜன்னலெல்லாம் அடைச்சிட்டு சத்தம் வெளியே வராதபடி சத்தம் ஜெபம் பண்ணிக்கிறேன், என் இருதயத்தின் நினைவுகளை எல்லாம் பெருமூச்செல்லாம் கர்த்தர் கேட்குறாரு, அப்படி என்ன நியாயமாக காத்துக்கணும் அப்படின்னு இருந்திருப்பாங்க. ஏன்னா 30 நாளில் தன் தேவனை நோக்கி யாராவது கூப்பிட்டா அவனை சிங்கக்கபியில் கொண்டு போய் போடணும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது தானியேலுக்கு தெரியும். தானியேலுக்கு தெரியும். இவனுங்க முதல் நாளே பார்த்துருப்பானுங்க தானியேல் பண்ணுறத. ரெண்டாவது, தானியேல் ஜன்னல்களை திறந்து வச்சு தான் ஜெபம் பண்ணுறாரு. ஜன்னல்களை திறந்து வச்சு தான் ஜெபம் பண்ணுறாரு. ஜன்னலை சாத்திட்டு பண்ணியிருக்கலாமே. எருசலேமை நோக்கி பலகனியை திறந்து அவர் பண்ணுறது வழக்கம். அவர் எவ்வளோ காலமாக பண்ணுறாரு. அது அவருக்கு வழக்கம். அவர் இருக்கிற அறையிலேருந்து பண்ணுறது வழக்கம். அதை அவர் மாற்றிக்கவே இல்லை. தேவனுடைய வழியில் வர்ற பழக்க வழக்கத்தை, தேவனை தேடுகிற பழக்க வழக்கத்தை அவர் மாற்றிக்கவே இல்லை. அவர் அநேக ராஜ்யங்களை பார்த்தவர், அநேக ராஜ்யங்களுடைய ராஜாக்களை பார்த்தவர், அநேக ராஜ்யங்களுடைய ராஜாக்களுடைய யுத்தங்களை பார்த்தவர், அதில் வந்த சத்துருக்களுடைய சூழ்ச்சிகளை எல்லாம் பார்த்தவர், கர்த்தருடைய நாமத்தினாலே ஜெயித்தவர். ஒரு ஆமியன்னு சொல்லுவோமே, ஜெயித்தவர். யாரால? கர்த்தரால. கர்த்தர் ஒருவர் அவரோட இருக்கிறதுனால, தானியேல் கர்த்தரோட இருக்கிறதுனால சத்ரு பகையாய் பகைக்கிறான். சத்ரு பகையாய் பகைக்கிறான். 2ஆம் அதிகாரத்தில் அங்கேயும் சரி வந்த ஆபத்துகளில் கர்த்தர் காப்பாற்றுறாரு. சாத்ராக் மேஷாக்கை அழிக்க வந்த ஆபத்திலிருந்து கர்த்தர் ஒரு சேதமடையாதபடி சாத்ராக் மேஷாக்கை காப்பாற்றினார். எல்லாம் இவர் காலத்தில் தான் நடக்குது எல்லாமே. இவ்வளவு செய்த தேவனை இவனுங்க போடுற தந்திரத்துக்கும் இதுக்கும் நான் சாத்தானுக்கு மண்டியிடவே மாட்டேன். சாத்தானுக்கு மண்டியிடவே மாட்டேன் என்று சொல்லி அவர் பண்ணுறாரு. இவனுங்க கண்டுபிடிப்பானுங்கன்னு தெரியும். அவர் யோசித்துரு அந்த கண்டுபிடிச்சிட்டாங்க. கையுங்களுமா ராஜா கிட்ட சொல்கிறாங்க. ராஜா இவரை காப்பாற்றணும்னு ரொம்ப பிரயத்தனம் படுறாரு மனதளவில். ஏன்னா அவர் 30 நாளைக்குள்ளே கடவுளாச்சே, எதை வேணாலும் செய்யலாம் அவர் இல்லையா? கடவுள் ஆகிட்டார்ல, ராஜா கடவுள் ஆகிட்டார்ல. 30 நாளைக்குள்ளே என்ன செய்திடலாம், அவர் எதை வேணாலும் செய்யலாம். கையால் ஆகாதவராய் இருக்கிறார். அவர் போட்ட முத்திரையை அவரால் உடைக்க முடியாதவராய் தத்தளிக்கிறார். அவர் போட்ட தீர்மானத்தை உடைக்க முடியாமல் தத்தளிக்கிறார். இதுக்கெல்லாம் மேற்பட்ட அதிகாரம் உள்ள, சர்வ அதிகாரம் உள்ள, பூமியிலே மனுஷனுக்கு அதிகாரம் உள்ள கர்த்தருடைய நாமம் மட்டும்தான் அதை உடைக்க வல்லமை உள்ளது. உடைக்க வல்லமை உள்ளது. இப்போ வாசிங்க 16ஆம் வசனத்திலிருந்து. அப்பொழுது ராஜா கட்டளையிட அவர்கள் தானியேலை கொண்டு வந்து அவனை சிங்கங்களின் கெபியிலே போட்டார்கள். ராஜா தானியேலை நோக்கி, நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற உன் தேவன் உன்னை தப்புவிப்பார் என்றான். ஒரு கல் கெபியினுடைய வாசலின் மேல் கொண்டு வந்து
வைக்கப்பட்டது. தானியேலை பற்றிய தீர்மானம் மாற்றப்படாதபடிக்கு ராஜா தன் மோதிரத்தினாலும் தன் பிரபுக்களின் மோதிரத்தினாலும் அதின்மேல் முத்திரை போட்டான். பின்பு ராஜா தன் அரண்மனைக்கு போய் முழுதும் போஜனம் பண்ணாமலும் கீதவாத்தியம் முதலானவைகளை தனக்கு முன்பாக வரவொட்டாமலும் இருந்தான். அவனுக்கு நித்திரை வராமற் போயிற்று. காலமே கிழக்கு வெளுக்கும்போது ராஜா எழுந்திருந்து சிங்கங்களின் கெபிக்கு தீவிரமாய் போனான். ராஜா கெபியின் கிட்ட வந்தபோது துயர சத்தமாய் தானியேலை கூப்பிட்டு, தானியேலே, ஜீவனுள்ள தேவனுடைய தாசனே, நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற உன் தேவன் உன்னை சிங்கங்களுக்கு தப்புவிக்க வல்லவராய் இருந்தாரா என்று தானியேலை கேட்டான். அப்பொழுது தானியேல், ராஜாவே, நீர் என்றும் வாழ்க. சிங்கங்கள் என்னை சேதப்படுத்தாதபடிக்கு தேவன் தம்முடைய தூதனை அனுப்பி அவைகளின் வாயை கட்டி போட்டார். அதேனென்றால் அவருக்கு முன்பாக நான் குற்றமற்றவனாய் காணப்பட்டேன். ராஜாவாகிய உமக்கு முன்பாகவும் நான் நீதிகேடு செய்ததில்லை என்றான். அப்பொழுது ராஜா தன்னில் மிகவும் சந்தோஷப்பட்டு தானியேலை கெபியிலிருந்து தூக்கிவிட சொன்னான். அப்படியே தானியேல் கெபியிலிருந்து தூக்கிவிடப்பட்டான். அவன் தன் தேவன் பேரில் விசுவாசித்திருந்தபடியால் அவனில் ஒரு சேதமும் காணப்படவில்லை. தானியேலின் மேல் குற்றம் சாட்டின மனுஷரையோ வென்றால் ராஜா கொண்டு வர சொன்னான். அவர்களையும் அவர்கள் குமாரரையும் அவர்கள் மனைவிகளையும் சிங்கங்களின் கெபியிலே போட்டார்கள். அவர்கள் கெபியின் அடியிலே சேரும் முன்னே சிங்கங்கள் அவர்கள் மேல் பாய்ந்து அவர்கள் எலும்புகளையெல்லாம் நொறுக்கி போட்டது. பின்பு ராஜாவாகிய தரியு தேசமெங்கும் குடியிருக்கிற எல்லா ஜனங்களுக்கும் ஜாதியாருக்கும் பாஷைக்காரருக்கும் எழுதினது என்னவென்றால், உங்களுக்கு சமாதானம் பெருக கடவது. என் ராஜ்யத்தின் ஆளுகைக்குள் எங்கும் உள்ளவர்கள் யாவரும் தானியேலின் தேவனுக்கு முன்பாக நடுங்கி பயப்பட வேண்டுமென்று என்னாலே தீர்மானம் பண்ணப்படுகிறது. அவர் ஜீவனுள்ள தேவன், அவர் என்றென்றைக்கும் நிலைத்திருக்கிறவர். அவருடைய ராஜ்யம் அழியாதது, அவருடைய கர்த்தத்துவம் முடிவு பரியந்தமும் நிற்கும். தானியேலை சிங்கங்களின் கைக்கு தப்புவித்த அவரே தப்புவிக்கிறவரும் இரட்சிக்கிறவரும் வானத்திலும் பூமியிலும் அடையாளங்களையும் அற்புதங்களையும் செய்கிறவருமாய் இருக்கிறார் என்று எழுதினான். தரியுவின் ராஜ்யபார காலத்திலும் பெர்ஷியனாகிய கோரேசுடைய ராஜ்யபார காலத்திலும் தானியேலின் காரியம் ஜெயமாயிருந்தது. ஆமாம், ராஜாவுக்கு எதுவுமே சாப்பிட கொள்ள பிடிக்கலைன்னு பார்த்தோம். எப்படா விடிய காலம் வரும் போவோம் என்று. ஆனால் அவருக்கு ஒரு நம்பிக்கை ஒன்று இருந்துகிட்டு இருந்தது இந்த ராஜாவுக்கு. அவன் இடைவிடாமல் ஆராதிக்கிற தேவன் நிச்சயமாக தானியேலை காப்பாற்றிடுவார். தானியேல் சேதப்பட்டு போக மாட்டாப்புல, சிங்கங்களுக்கு இரையாக போயிருக்க மாட்டாப்புல என்ற ஒரு நம்பிக்கை உள்ளூர இருந்ததுனால தான் அவன் அங்கலாய்த்து கொண்டு அவன் இருக்கிறான். பிறகுதான் அவன் கிட்டத்தில் வந்து அந்த கெபியின் கிட்டத்தில் வந்து துயர சத்தமாய் கூப்பிட்டு, தானியேலே, ஜீவனுள்ள தேவனுடைய தாசனே, நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற உன் தேவன் உன்னை சிங்கங்களுக்கு தப்புவிக்க வல்லவராய் இருந்தாரா என்று தானியேலை கேட்டான். ஸ்ட்ரைட்டாகவே கேட்டிருக்கலாம், தானியேலேன்னு கேட்டிருக்கலாம். டீட்டெயிலாக கேட்காம ஒரு நம்பிக்கை, நிச்சயமாக தானியேல் உயிரோடு தான் இருப்பாருன்னு, கர்த்தரால் உயிரோடு தான் இருப்பார் என்று. அந்த நிலையிலையும் ராஜாவுக்கு கனத்தையும் மரியாதையும் கொடுக்குறாரு. எந்த நிலையில்? சிங்கத்தினுடைய இது கிட்ட இருந்துக்கிட்ட கெபிக்குள்ளே இருந்தே ராஜாவுக்கு கனத்தையும் மரியாதையும் கொடுக்குறார். ராஜாவே, நீ என்றும் வாழ்க, நீர் என்றும் வாழ்க. 22 சிங்கங்கள் என்னை சேதப்படுத்தாதபடி ஒன்றும் உங்களை சேதப்படுத்த மாட்டாது என்ற வார்த்தை போடப்பட்டிருக்கா.
சிங்கங்கள் என்னை சேதப்படுத்தாதபடி தேவன் தம்முடைய தூதனை அனுப்பி அவைகளின் வாயை கட்டி போட்டார். அண்ணே, 23ஆம் வசனத்தில் கடைசி இதில் அவனில் ஒரு சேதமும் காணப்படவில்லை. தானியேலில் ஒரு சேதமும் காணப்படவில்லை. சிங்கத்துக்கு கிட்ட போகும்போது ஏதோ பெரிய பள்ளம், அதில் தூக்கி வீசுறது அப்படி கிடையாது. எல்லாமே ஒரு ஸ்டெப் இருக்கும், படிக்கட்டுகள் இருக்கும், அதுக்கப்புறம் ஒரு ஆழம் இருக்கும், படிக்கட்டுகள் இருக்கும். அந்த ஆழத்துக்குள்ளே அவர் போகும்போது எப்படி இருந்திருக்கும்? இந்த சிங்கம் கபிக்குள்ளே போகிற படிக்கட்டுக்குள்ளே இவர் உள்ளே அமைச்சு கதை சாத்திடுறாங்க. எப்படி இருக்கும்? பயங்கரமான ஒரு வார்த்தையில் சொல்ல முடியாத ஒரு சூழ்நிலை. ஆனால் அவர் உள்ளே வரும்போதே பிக்சர்களில் நிறைய காட்டுவாங்க. தானியேல் அதில் போராடுற மாதிரி, அதில் இது பண்ணுற மாதிரி, அதில்ன்ற மாதிரி கதற மாதிரி அதெல்லாம் கட்டிருப்பாங்க. அவர் இந்த சிங்க கெபிக்குள்ளே போகும்போதே கர்த்தர் சிங்கங்களுடைய வாயெல்லாம் கட்டி போட்டார். அவர் உள்ள நுழையும் போது கண்ட ஆச்சரியமே அதுதான். ஆச்சரியமே அதுதான். என்ன பிரசங்கம் பண்ணிட்டு இருந்திருப்பார்னு நினைக்கிறேன். கர்த்தருடைய வார்த்தையை பற்றி சொல்லிட்டு இருந்திருப்பார் சிங்கத்துக்கு. உனக்கு யார் பேர் வச்சா தெரியுமா சிங்கம்னு? ஆதாம் மனசில் சொல்லி, ஆதாம் உனக்கு பேர் வச்சது தான் சிங்கம். உனக்கு சிங்கம்னு பேர் வந்துச்சு. உன் சந்ததிக்கே எல்லாத்துக்கும் சிங்கம் சிங்கம் சிங்கம்தான். உங்களை உண்டாக்கினவர் யூதராஜ சிங்கம் அவர் தான் அப்படின்னு சொல்லி அவர் வார்த்தையை கட்டளையை கேட்டு நீங்கள் அமைதியாக இருந்து தேவன் செய்யாதே என்று சொன்னதை செய்யாமல் இருந்து நல்ல பிள்ளையாக நடந்துக்கிறீங்கன்னு பேசிகிட்டு பேசிக்கிட்டே இருந்திருப்பார். உள்ளே என்ன நடக்குதுன்னு தேவனை தவிர ராஜாவுக்கும் ராஜா மனுஷனுக்கும் இதில் போட்டவனுங்களுக்கெல்லாம் ஏகோபித்த சந்தோஷத்தில் இருந்திருப்பாங்க. எப்படி இருந்திருப்பாங்க? அடி தண்ணி பாட்டிலு விருந்து அது இதுன்னு. ஏன்னா அதுதானே ரொம்ப நாளாக காத்திருந்தாங்க. தானியேலை தானங்க கொல்லணும் அவங்களுக்கு. அவனை கொண்டுட்டா எல்லாம் முடிஞ்சு போச்சு. பூமியில் அவன் இருக்கக்கூடாது. அவன் கடவுள் சித்தம் அவன் வாழ்க்கையில் நிறைவேறக்கூடாது. கடவுள் வச்சிருக்கிற நல்ல பரிசுத்த விருப்பம் நிறைவேறவே கூடாது. அடி கும்மாளம். அப்போ அவனுடைய சிலர்லாம் குடும்பத்தோடு தண்ணி அடிப்பாங்க. அந்த மாதிரி கூட தண்ணி அடிச்சிருப்பானுங்க. எல்லாரும் சேர்ந்து தண்ணி அடித்தாங்க. ஆனால் தானியேலை சிங்கக்கவியில் போடுற பிளானை, இந்த 30 நாள் கெபியில் உள்ளத்துக்கு போடுற பிளானெல்லாம் இந்த சத்துருக்களுடைய பிள்ளைங்க அதில் இருந்திருக்க மாட்டாங்க. ஆனால் தானியேல் இன்னும் இருக்கிற காலங்களெல்லாம் தொல்லை இல்லாமல் இருக்கிறதுக்காக இந்த சத்துருக்களின் கூட்டத்தையும் அவனுங்க மனைவிமார்கள் அத்தனை பேரையும் அவங்க பிள்ளைங்க குட்டிங்க எல்லாம் சேர்த்து மொத்தத்தையும் சிங்கத்துக்கு போட்டாச்சு. சிங்கத்துக்கு என்னது போட்டாச்சு. யோசித்து பார்த்துருப்பாங்களா? அவங்களுக்கு முந்தின நாள் பொழுது விடியும் போது, முந்தின நாள்னா ஒரு நாளைக்கு முன்னாடி பொழுது விடியும் போது, இனி தானியேலுக்கு இனி எந்த காலத்துக்கும் பொழுது விடிய போகிறதே இல்லை. என்னைக்கும் காணாத ஒரு மீண்டு வர முடியாத ஒரு இருளிலே வாசம் பண்ண போகிறான். இன்னைக்கு பெரிய டின்னர், இன்னைக்கு எல்லாம் ஏற்பாடு பண்ணுங்கன்னு. ஆனால் அடுத்த நாள் பொழுது விடிஞ்ச அந்த நாள் அதில் கொஞ்சம் சில மணி நேரங்கள் கடந்திருக்கும். அவங்க யாருமே இந்த உலகத்தில் இருக்க போகிறதில்லன்னு அவங்களுக்கு தெரியுமா? இந்த ஐடியாலாம் கொடுத்தானா சாத்தான்? சொன்னானா? 10 பேர் பண்ண பிளானோ 100 பேர் சேர்ந்த பிளான் பண்ணாங்களோ, ஆனால் செத்தது 500 பேருக்கு மேலே செத்துட்டாங்க. எது? ஒரு தானியேலை கொல்றதுக்காக வகை தேடுகிற வேதம் சொல்லுகிறது 37ஆம் அதிகாரத்தில், நீதிமானை கொல்ல வகை தேடுகிறான், கர்த்தரோ அவனை இவன் கையில் விடுவதே இல்லை, அவன் ஆக்கினைக்கு தீர்ப்புக்கு உட்பட பண்ணுவதும் இல்லை என்று சொல்லி கர்த்தர் தானியேலை விடுவிச்சது போல அவருடைய பிள்ளைகளாகிய சத்தியத்தை கேட்குற அவருடைய பிள்ளைகளாகிய யாவரையும்
கர்த்தர் விடுவித்து, ஒரு சேதமில்லாமல் விடுவித்து, கர்த்தர் தம்முடைய நல்வார்த்தைகளை நிறைவேற்றி, இந்த சத்துருக்களை எல்லாம் துஷ்ட சிங்கம் எப்படி அழிச்சதோ அதுபோல் அவர்களை யாவரையும் ஒரு நாளிலே விழுங்க போவது நிச்சயம். தேவனுடைய பிள்ளைகளை விழுங்கணும்னு ஆண்டாண்டு காலமாக செய்து கொண்டிருக்கிற அவர்களையும் அவர்களுடைய ஒட்டுமொத்த நெட்வொர்க்குகளையும் யூத ராஜசிங்கம் அழிக்கிறது நிச்சயம். யூத ராஜசிங்கம் அழிக்க போவது நிச்சயம். கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளை தப்புவித்து விடுவித்து காத்து தம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துவார். தம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துவார். கர்த்தர் இந்த வார்த்தையெல்லாம் நம் ஒவ்வொருவருக்கும் பல கோடி மடங்காய் ஆசிர்வதிக்கவே ஆசிர்வதிப்பாராக. 31ஆம் தேதி 11 மணிக்கு புது வருட ஆராதனை நடைபெறும். 31ஆம் தேதி இரவு 11 மணி புது வருட ஆராதனை நடைபெறும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஜெபம் செய்வோம். எங்கள் அன்பின் பிதாவே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலம் உம்மண்டையிலே வருகிறோம். தந்தையாகிய தேவனே, இந்த நாளிலே ஆண்டவரே, எல்லா விதத்திலும் தப்புவித்து தீங்குகளின் தீமைகளை அழித்து, சத்துருக்களுடைய கொடூர தாக்குதல்களை அழித்து, கொடூர கட்டவிழ்ப்புகளை அழித்து, ஆண்டவரே சகல நாசங்களை அழித்து, அணியணியாய் வந்த அத்தனை மந்திரங்களையும் சூனியங்களையும் செய்வனைகளை அழித்து, அணியணியாய் வந்த சத்ருவின் ஆவிகளை அழித்து, சர்ப்பங்களின் ஆவிகளை அழித்து, கர்த்தாவே இந்த நாளின் ஆராதனை செம்மையாய் உம்முடைய பார்வைக்கு நேர்த்தியாய் அருமையாய் உம்முடைய நாம மகா மகிமைப்படும்படி நடத்தி கொடுத்த தயவுக்காய் கோடி 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 ஸ்தோத்திரம். ஆராதனை பங்கு பெற்ற யாவரையும் உமது கரத்திலே கொடுக்கிறோம். உம்முடைய கல்வாரி இரத்தத்துக்குள்ளே எங்களை மூடி மறைத்து கண்மணியாய் காத்துக்கொள்ளும். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, என் முழு உள்ளமையர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்ரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமேன், ஆமேன், ஆமேன். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் பராமரிப்பும் பாதுகாவலும் என்றென்றைக்கும் நம் மனிதர் கூட சதா காலங்களுக்கும் நிலைத்திருப்பதாக. ஆமேன், ஆமேன், ஆமேன். இயேசுவின் ரத்தம் ஜெயம். இயேசுவின் பரிசுத்த நாமத்திற்கே ஸ்தோத்திரம். God bless you.